2025க்குரிய பட்ஜெட் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அது. என்னென்னா நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அரசு ஊழியர்ன்ற வகையில் நாங்கள் இப்படி ஒரு பட்ஜெட் வாசிப்பார், இப்படி ஒரு சம்பள அதிகரிப்பு வரும்னு நாங்கள் உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல. அப்போ ஆகவே இவருக்கு நாங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதியால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல நன்மை பெறக்கூடிய மாதிரி அமைந்துள்ளது. இந்த வாழ்நாள் இதில் எனக்கு இப்போ 66 வயதாகிறது. இப்படியான ஒரு வளர்ச்சி திட்டத்தை நான் கேட்டு நன்மை பெறக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை யாராலும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதற்காக எனவே எங்களோட மீனவ சங்கத்தின் சார்பாகவும் இந்த வெள்ளமணல் மக்களின் சார்பாகவும் அரசாங்கத்துக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் பொதுமக்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்திலே பொறுத்தவரையில் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு பொருத்தமான ஒரு வரவு செலவு திட்டமாக அமைந்திருக்குன்னு நான் நினைக்கின்றேன். சாதாரண மக்களிலிருந்து அரச ஊழியர்கள் வரையான அனைவருக்கும் பொருத்தமான ஒரு வரவு செலவு திட்டத்தினை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அது மாத்திரமல்ல, நாட்டு மக்களில் வயோதிபர்கள், அதே போன்று நோயாளிகள், அதே போன்று விவசாயிகள் போன்ற அனைவருக்கும் பொருத்தமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில், அரச ஊழியன் என்ற அடிப்படையிலும் நான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இம்முறை கன்னி பட்ஜெட்டிலே அரச ஊழியர்களுக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய தனியார் ஊழியர்களுக்கும் சம்பளத்தினை அதிகரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நாட்டு ஜனாதிபதிக்கு வாக்களித்தமைக்கு பெருமைப்படுகின்றோம்.